ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பேல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை வந்து நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபர்கட் ஆகிட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணுறது, அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய கூகுள் பே வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து கூகுள் பே அன்லாக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, செட்டப் பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க செட்டப் பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும், பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து இருக்கும். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்றேன். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல இருந்து நம்ம வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபர்கட் யூபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்கட் யூபிஐ பின் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்கட் யூபிஐ பின் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூபிஐ சொல்லிட்டு லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, என்டர் யுவர் டெபிட் ஏடிஎம் கார்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய டெபிட் கார்டோட கடைசி 6 நம்பரையும் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டை வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து பாருங்க, நீங்க ஆல்ரெடி விர்ச்சுவல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதில் வந்து உங்களுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய கடைசி 6 நம்பரையும் எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்க்குறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ் லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மை சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ரூபே டெபிட் கார்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் இந்த பேஜில் இருக்கக்கூடிய வியூ கார்டு டீடைல்ஸை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜில் உங்களுடைய எம்பினோ அல்லது ஓடிபியோ என்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை வெரிஃபை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய கார்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் நம்பர் தெரிஞ்சிட்ட பிறகு கடைசி 6 நம்பரையும் எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்ட பிறகு திரும்ப நீங்க வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் நோட் பண்ணிட்ட பிறகு திரும்ப கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதுல வந்து கடைசி 6 நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கார்டுல இருக்கக்கூடிய கடைசி 6 நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க, கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணிக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்ல மந்த்தும் இயர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் இருக்கு, ஆரோ வந்து இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூபிஐ சொல்லிட்டு லோடிங் ஆகி என்டர் 6 டிஜிட் பேங்க் ஓடிபி சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஐபிபி தரப்புல இருந்து ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகும். ஆகல அப்படின்னா பார்த்து என்டர் பண்ணி ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க, செட் 6 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய யூபிஐ பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன யூபிஐ பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின்னை திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்ல என்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஓகே வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது ரீசெட்டிங் யூபிஐ பின் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க, யூபிஐ பின் அப்டேட்டட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ பின் வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நீங்க செக் பண்றதுக்கு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, செக் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க செக் பேலன்ஸ் இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் யூபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து இதுல வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா காமிக்குது. யூபிஐ பின் வந்து சரியா ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.